எதிர்பாராத நிகழ்வுகளின் தொகுப்புதான் வாழ்க்கை. அப்படி நம் வாழ்க்கையில் நடைபெறும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பின்னால் ஒரு திட்டம். இந்த எதிர்பாராத நிகழ்வுகள் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் திட்டப்படிதான் நடக்கும். அப்படி யாரென்றே தெரியாத இருவர்கள் சந்தித்துக் கொள்கின்றனர். அவர்களுக்குள் நடக்கும் எதிர்பாராத உணர்வுகள் இருவருக்கும் இடையே காதலை மலரச் செய்கின்றது. இந்த வாழ்க்கையில் நடப்பது எதுவும் எதர்ச்சியாக நடப்பதல்ல. அனைத்திற்கு பின்பும் காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும். எனது கற்பனையின் மூலம் உங்களை நான் எனது கற்பனை உலகத்திற்கு கடத்திச் செல்லப் போகின்றேன். அந்த உலகத்தில் நீங்களும் ஒரு கதாபாத்திரமாக வாழுங்கள். முற்றிலும் ஒரு புதிய பரிணாமத்தை உங்களுக்கு உணரச் செய்யும். ஏதோ உங்களுக்காக முதல் பாகம். இந்த காற்று என் ஆன்மாவை அரவணைத்து செல்கிறது. காற்றோடு காற்றாக கலந்துவிட மாட்டேனோ என்று என் சிந்தனைகள் என்னை சித்திரவதை செய்கிறது. வானில் பறக்கும் பறவைகள் போல் என் ஆன்மா சுதந்திரமாக சுற்றித் திரிய ஆசைப்படுகிறது. அடுத்த பிறவியென்று ஒன்று இருந்தால் நான் பறவையாக பிறக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் பறவைகளை யாராலும் தடுக்க முடியாது. அதே சமயம் பிடித்த இடத்திற்கு பிடித்த நேரம் செல்லலாம். நான் எந்த நாட்டிற்கும் சொந்தமாக இருந்திருக்க மாட்டேன். உலக நாடுகள் அனைத்தும் ஒரே நாடாகவே எனக்கு தோன்றும். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன். எந்த நாட்டிற்கும் இடையில் எல்லைகள் கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக செல்லலாம். அனைவரும் மனிதர்களாகவே கருதப்படும் நிலை. சாதி, மதம், சமயம், இனம், மொழி, நிறம் என அனைத்தும் கடந்து மனிதம் என்ற ஒன்று மட்டுமே இந்த உலகில் இருந்து இந்த உலகை ஆள்கிறது. ஆனால் இவை அனைத்தும் நினைத்து பார்க்க சுகமாக இருக்கிறது. இருந்தாலும் நிஜத்தில் சாத்தியமாகுமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவரும் பிரிவினைவாதிகளாக வாழ்கின்றோம். இந்த உலகம் முழுவதையும் சுதந்திரமாக சுற்ற வேண்டும் என்று என் உள்ளம் ஊசலாடுகிறது. ஆனால் என்ன செய்ய? நாகரீகம் என்ற பெயரில் ஒரு நரகத்தை கட்டமைத்து விட்டோம். 9 to 5 என்ற நரகம். இந்த நரகத்தின் மிக கொடிய தண்டனை கடன். இந்த தண்டனை என்று சொல்வதை விட நான் சாபம் என்றே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கடன் என்ற சாபத்தில் சிக்கிக்கொண்ட நாம், நமது கனவுகள், ஆசைகள் அனைத்தும் வீணாய் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் கடன் நமது கனவுகளை கற்பழிக்கின்றது. என் பெயர் மதுமிதா. என்னை மது என்று அழைப்பார்கள். இவை அனைத்தையும் 7வது மாடியில் உள்ள எனது அலுவலகத்தின் பால்கனியில் நின்று இந்த பரபரப்பான இந்த நரகத்தை, மன்னிக்கவும், நகரத்தை பார்த்து கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். திடீரென்று ஆன். மதுமிதா மேடம், மதுமிதா மேடம். நான் திரும்பினேன். அது வேறு யாரும் அல்ல, எனது ஆஃபீஸ் பியூன் சேகர். நான். சொல்லுங்க சேகர், என்ன விஷயம்? சேகர், மேடம் உங்களை கிஷோர் சார் அவரோட ரூமுக்கு வர சொன்னார். நான். சரி, தேங்க்யூ சேகர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சேகர், ஓகே மேடம். நான் வேகமாகவும் பதட்டத்துடனும் கிளம்பினேன் கிஷோரை பார்க்க. நான் பதட்டத்துடன் செல்வதற்கான காரணம், கிஷோர் என் காதலன் அல்ல. அவர் இந்த கம்பெனியின் சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அவர் யாரையாவது ரூமிற்கு கூப்பிட்டாலே பதட்டம் வந்துவிடும். நான் வேலை செய்யும் கம்பெனியின் பெயர் ஆல்ஃபா டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த நிறுவனம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அதன் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும். இந்த நிறுவனம் எந்த பொருட்களையும் தயாரிப்பது இல்லை. பல்வேறு நிறுவனங்களின் பொருட்களை சமூக வலைதளங்களின் மூலம் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யும். பொருட்கள் மட்டுமல்ல, பல நிறுவனங்களின் விளம்பரங்களும் கூட. நான் இந்த கம்பெனியில் அக்கவுண்டிங் பிரிவில் இன்டர்னாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை. நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக எஜுகேஷன் லோன் வாங்கி படித்தேன். அதை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன். வீட்டு வாடகை, கரண்ட் பில், செல்போன் ரீசார்ஜ், இஎம்ஐ என வாங்கும் சம்பளம் நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடுகிறது. அதிகமாக நான் ஓவர் டைம் பார்த்து எப்படியோ என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். இப்படியே என் வாழ்க்கை ஓட நானும் கிஷோரை பார்க்க ஓடினேன். அப்போது எதிர்பாராத விதமாக ஒருவரின் மீது மோதிவிட்டேன். அவர் மாஸ்க் அணிந்திருந்ததால் அவர் முகம் சரியாக தெரியவில்லை. அவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வேகமாக கிளம்பிவிட்டார். கொரோனா முடிந்து விட்டது. இது வருடம் 2023. என்னதான் கொரோனா முடிந்தாலும் அனைவரும் முகக்கவசம் அணிந்தே இருக்கின்றனர். சரி, நான் கிஷோரின் ரூமை அடைந்து விட்டேன். மெல்லமாக கதவை தட்டினேன். நான். மே கமின் சார்? கிஷோர், உள்ளவா மது, ஹாவ் அ சீட். நான் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தேன். கிஷோர், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல. அது என்னவென்று தெரியாமல் என்னுள் பல கோண யோசனைகளும் சிந்தனைகளும் பதட்டமும் ஆர்வமும் பயமும் கலந்து பாடாய் படுத்தித் தள்ளியது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெல்லிய குரலில் நான், பரவாயில்ல சார், சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இதோட முழு நாவலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. இதோட முழு இபுக், அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.